வெல்கம்ஸ் டு நோவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் பிஸ்மிலாபாத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் என்ன காய்கறி எடுத்துருக்கேன்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, வெண்டைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, அப்புறம் 10 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். நான் பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் போட்டு, அதுக்கப்புறம் முக்கால் அளவு அதே டம்ளரில் வந்து துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு, காஞ்ச மிளகா ஒரு 5 போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. தக்காளி வந்து கட் பண்ணியிருக்க தக்காளி அதுவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது தான் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மிளகா பொடி வந்து சாம்பார் மிளகா பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து மல்லித்தூள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது சாம்பார் பொடியிலே வந்து இருக்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணல. மஞ்சள் பொடி வந்து 1/4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த இது செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அது நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் ஒரு 5 டம்ளர் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நான் கொதிக்க விட்றேன். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து புளியை வந்து ஒரு சைஸ் வந்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே வெந்துடுச்சு. இந்தளவு வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கிறத வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வரும் உங்களுக்கு. இதில் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முந்திரி பருப்பு கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.